Hi, mommy. This is Money, my friend. Oh, yeah. Hi. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மணி, நல்லா இருக்கேன். உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா மாலினி. ரொம்ப பிடிக்குமாமே. ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் தெரியுவீங்களாம், ஒன்றாவே தான் படிப்பீங்களாம், ஒன்றாவே தான் போவீங்களாம், ஒன்றாவே தான் வருவீங்களாமே சொல்லியிருக்கா. ரொம்ப பிடிக்கும் மணியை, மணி ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கா. உட்கார் மணி, நின்றுட்டே இருக்கேன். இல்லை ஆண்டி, வேணாம், நான் நின்றுட்டே இருக்கேன். நான் இன்னும் உட்காந்து இருந்தோம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பார்க்கில். அதான் சரி, அப்படியே போகிற போக்கில் அப்படியே வீட்டில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். அதனால தான் வந்தேன். பரவாயில்ல ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் எதுவும் பேச மாட்டார் ஆண்டி? இல்லைப்பா, அங்கிள் எதுவும் பேச மாட்டார். அங்கிள் வாயில் தச்சாச்சு. அவர் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருந்தார். அதனால் மாலினி தான் தச்சு விட்டுட்டா. அதனால் இப்போ அதிகமாக பேசுறதில்ல. அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். ஹே மாலினி, நீ ஏன் இப்படி பண்ண? உங்கள் டேடி இந்த மாதிரி பண்ணலாமா? உனக்கு பிடிக்கும் தானே சொன்னேன். அப்படி இல்லை மணி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால தான் போகிற போக்கில் அப்படியே தச்சு விட்டேன். இன்னும் ஒரு 2 நாளில் சரியாயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக பேசுவார். ஓகே ஓகே, ஆனால் இது ரொம்ப ஓவர்ப்பா. இந்த மனம் பண்ணவே கூடாது. ஹாய் மணி மாமா, என்னை தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. கௌதம், மணியை தொந்தரவு பண்ணக்கூடாது, இங்கே வா. ஓ, நான் வரமாட்டேன். விடுங்க ஆண்டி, பரவாயில்ல, நின்றுட்டு போகிறான். நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது? இல்லைப்பா, பக்கத்தான வீட்டு பையன் அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். மாலினி கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான். அதான் அப்படியே உன்னை பார்த்தவொடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நீ எதுவும் நினச்சிக்காத மணி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. அதெல்லாம் இதுக்கு என்ன, இதில் என்ன நினச்சிக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாலினி, எதுவுமே பேசாமல் இருக்க? இவ்வளோ சைலண்டாக இருக்க மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மணி, இதில் என்ன இருக்கு? மம்மி டாடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மணி. அதனால தான் உன்னை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வந்தேனே. சொல்லு டார்லிங், என்னாச்சு சொல்லு. நான் மணியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி உன்கிட்ட நான் இது வரைக்கும் சொல்லலை. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் முன்னாடி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் மணியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு சம்மதமா? ஓ நைஸ், சூப்பர். நானே சொல்லலாம்னு நினச்சேன். மணி மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை எங்கேயாவது கிடைக்குமா? உனக்கு ஹஸ்பண்டாக அமையறதுக்கு ரொம்ப நீ கொடுத்து வச்சிருக்கணும். மணிக்கு ஓகேவான்னு சொல்லு, எங்களுக்கெல்லாம் ஓகே தான். எது கல்யாணமா? மாலினி, என்ன பேசிகிட்டு இருக்க? நம்ம ஃப்ரெண்டு தானே? இல்லை மணி, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, அதான் இன்னைக்கு சொல்லிடுறேன். சரியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசரம் தான் முதல்ல உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேனே, இவங்க முன்னாடி தான் சொல்லணும் அப்படின்னு. ஐ லவ் யூ மணி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். will you marry me? ஏய் அப்பா, என்ன இப்படி நான் கொண்டு தூக்கி போடுறேன்? இந்த மாதிரி எனக்குலாம் பேச வராது. நான் முதல்ல எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். நான் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் அந்த மாதிரி மனசெல்லாம் என் மனசுக்குள்ளே வரல. சரி, உனக்காக வேணா எங்கள் அம்மாட்ட பேசி பார்க்குறேன். சரியா?